நம்ம அந்த இமேஜ் வரைஞ்சிட்டோம். இதுதான் அந்த இமேஜ். இந்த இமேஜ் வந்து இந்த டேலண்ட் மிஷினில் பண்ண போகிறோம். ஓகே, யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, வித்து வந்து ஃபஸ்ட்டு 6 வச்சுட்டு இந்த அவுட்லைன் போட்டுரும். இது ஃபுல்லாகவே இந்த அவுட்லைன் வரும். இந்த அவுட்லைன் போட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து நம்ம வித்து கம்மி பண்ணி பண்ண போகிறோம். டென்ஷன் எப்பவும் போல் வந்து இல்லை 0 இல்லை 1 வச்சு பார்க்கணும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சில் இருந்து வந்து 0 வச்சுருங்க. இங்கே என்ன பண்ணுங்கள், ஜிக்ஜாக் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா சாட்டின் போடுறோம் இல்லையா, அதனால் 1 to 0 சென்டர் வச்சு சாட்டின் போட்டு முடிச்சிடலாம். நார்மல் ஃபுட் போட்டுட்டு இப்போ நான் வந்து டார்னிங் ஃபுட் போட்டிருக்கேன். இந்த டார்னிங் ஃபுட்டை கட்டிட்டு நார்மல் ஃபுட் மாட்டிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற நூல் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரவுண்டுக்கு ஃபுல்லாக பிளாக் கொடுக்க போகிறோம். அப்புறம் வந்து க்ரீன் வந்து லீஃப் கொடுக்க போகிறோம். இது வந்து மரத்தோட தண்டு வளத்துக்கு போட போகிறோம். நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த கலர்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக டிசைன் பண்ணலாம். இதுதான் வந்து ஆல் பர்பஸ் ஃபுட்டு. ஃபஸ்ட்டு இது போட்டுட்டு நம்ம எப்பவும் போல் இந்த ரிங்கை ரவுண்டு ஓட்டிக்கலாம். ஃபுல்லாகவே இந்த ரவுண்டு ஓட்டிக்கலாம். அது இந்த ஃபுட்டை எப்படி கட்டணும் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி லூஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். இது கட்டணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஊசி அடியில் அப்படி கீழே இருக்கணும். இப்படி கீழே இருக்குனீங்கன்னா இது லூஸ் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகிடும். அவ்வளோதான், வந்துடுச்சு. பொறுமையாக தூக்குங்க, மேலே வந்துடும். கைடு தூக்கிட்டு இது வெளியில் எடுத்துருங்க. இது பேர் வந்து டார்னிங் ஃப்ரூட்டு. எம்ப்ராய்டிங் பண்ணும்போது சூப்பராக இருக்கும், ஈஸியாக இருக்கும் ரொம்ப. இப்போ வந்து நம்ம ஆல் பர்பஸ் ஃபுட்டு மாட்ட போகிறோம். கைடு தூக்கிட்டு ஜஸ்ட் அது உள்ளே உட்காராயிங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூட்ரைவர் வச்சுட்டு டைட் பண்ணிக்கோங்க. எல்லா மிஷின்லேயும் வரும். அது எல்லா மிஷின்லையும் டேபிள் டாப்பில், சிங்கிள் டேபிள் டாப்பில் எல்லா மிஷின்லேயும் வரும். ஸ்டார்ட்லேயே நம்ம அது பண்ணலாம். ஜிக்ஜாக் வச்சு சாட்டின் வச்சு ஸ்டார்ட்லேயே பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸ்டார்ட்டில் வந்து ஹையர் ரேஞ்ச் வரைக்கும் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஃபுட்டை மாற்றியாச்சு. இந்த ஃப்ரேம் எடுத்துகிட்டு அப்படியே எடுத்து இது உள்ளே விட்டுரும். வரும் உள்ளே விட்டுட்டு ஜஸ்ட் அப்படியே ஸ்டிச் பண்ணோன்னா ஜிக்ஜாக்கில் அது ஃபில் ஆகிட்டே வரும். லெஃப்ட் ரைட்னு வராங்க, சரிதா? ஜிக்ஜாக்கில் ஃபில் ஆகிட்டே வரும். இன்னும் ஜூம் பண்ணி காட்டுவாங்க கிட்ட. லெஃப்ட் இது வரும், ரைட்டு லெஃப்ட், இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் ஆகிட்டே வரும். ரன்னிங் பண்ணும். இப்போ நம்ம ரன்னிங் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா பிளாக் சாட்டின் த்ரெட் போட்டு அட்டை போட்டேன் ஃபேஷன் மேக்கரில். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் காட்டுறேன். உள்ளே வந்து பிளாக் த்ரெட்டை ஃபில் பண்ணி போட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா பாபின் த்ரெட் வந்து பிளாக் கலர், இதே த்ரெட்டை உள்ளே ஃபில் பண்ணி போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃப்ரேமை உள்ளே தள்ள போகிறோம். இப்போ நம்ம இந்த ஃப்ரேம் எடுத்து உள்ளே வைக்கலாம். இந்த ஃப்ரேமை இந்த கைடு தூக்கிட்டு உள்ளே வச்சாச்சு. உள்ளே வச்சுட்டு இப்போ தைக்கலாம். ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி தைக்கலாம். ஜிக்ஜாக் வச்சுக்கலாம். ஜிக்ஜாக் வித்து பார்த்தீங்கன்னா 6, டென்ஷன் 1க்கு 0க்கும் இடையில, ஸ்டிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 0 சென்டரு. டிசைன் வந்து ஜிக்ஜாக்கு. ஓகேவா? இப்போ நான் பண்ண போகிறது மட்டும் பாருங்கள். இப்படி பாட்டம் போடி. ஓகே, ரெடி, ஸ்டார்ட். இதே மாதிரி சுற்றி அடிக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ரு ஃபுல்லாக போட்டால் 2 வாட்டி 2 ரன்னிங் பண்ணேன். அப்போ தான் பார்க்கும்போது நல்லா டார்க்காக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ட்ரீலாம் வந்து சிங்கிள் லேயரில் மூவ் பண்ணி தைக்கலாம். ஆனால் இந்த ஃபுட்டை மாற்றிடணும். இந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு டார்னிங் ஃபுட்டை போட போகிறேன். டார்னிங் ஃபுட்டை போட்டு பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த ஃபுட்டை டார்னிங் ஃபுட்டை எப்படி மாட்டணும் பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே இது இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுச்சா, உள்ளே போனால் கையில் திருக்கிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 த்ரெட்டை மட்டும் திருக்கிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஊசியை வந்து இப்படி உள்ளே இருக்குங்க. அப்போ தான் வந்து நம்ம டைட் பண்ண முடியும். ஃபுல்லாக ஃபுட்டை முடிஞ்சால் கீழே இறக்கிக்குங்க. இது பாருங்கள், ஃபுல்லாக உள்ள இந்த லைன் அடிக்க போகிறேன். இது பாருங்கள், இது கீழே இருக்க லைன், இவர் உட்காந்துருக்கிறார் இல்லையா, இந்த லைன் அடிக்க போகிறேன். இப்போ இவ்வளோ பெரிய வித்து நமக்கு தேவையில்லை, கொஞ்சம் சின்னதாக்கிடலாம். ஆனால் நான் வித்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 2.5 வச்சுக்கிறேன். டென்ஷனாக எதுவும் மாற்றவே இல்லை, எல்லாமே அப்படியே இருக்குது பாருங்கள். எல்லாமே அப்படியே இருக்குது. இது 0 வச்சிடறேன். ஜிக்ஜாக்கு என்ன பண்ண போகிறோம் மட்டும் பாருங்கள். இது வந்து அன்இவனாக நம்ம இது பண்ணோம், ஒரே மாதிரி பண்ணக்கூடாது.
கொஞ்சம் கிங் பேக்கெட்டில் கிடச்சிது எனக்கு. இது கிங்கில் கிடச்சிது. இது சைஸ் பார்த்தீங்கன்னா 9. எவ்வளோ மெலிசு ஊசி பார்த்தீங்களா? ஹெச்ஏ கிராஸில் 9 யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த 9 சைஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம திக்கான திக்கில் கூட நல்லா எம்ப்ராய்டிங் பண்ண சூப்பராக இருக்கும். 9 கிடச்சா பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 14 கிடச்சா கூட போட்டுங்க, நோ ப்ராப்ளம். 14 அந்த மாதிரி 11 கிடச்சா கூட போட்டுக்கலாம்.
டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இது எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது எப்படி பண்ணணும் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக போட்டாச்சு. என்னென்ன வச்சுருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நான் நார்மல் ஃபுட்டு யூஸ் பண்ணேன். இதுக்கு நார்மல் ஃபுட்டு, இதுக்கு எல்லாமே டேனிங் ஃபுட்டு யூஸ் பண்ணிக்கினேன். டென்ஷன் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஸ்டிச் யூஸ் பண்ணேன். இதில் ஜிக்ஜாக் யூஸ் பண்ணிவிட்டேன், அப்புறம் இந்த டேனிங் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கிறேன். 1 to 0 யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 0 யூஸ் பண்ணேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரி 2, 3 அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணேன். இது பேர் வந்து ஜிக்ஜாக் வித்து. இது வந்து டென்ஷன் வந்து எப்போவுமே நான் ரெகுலராக வைக்கிறது பார்த்திங்கன்னா 1 இல்லை 0 வச்சுருவேன். உங்களோட க்ரியேட்டிவிட்டி மைண்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. என்னோடது இது ஒரு எந்த இமேஜ் பார்த்து வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.